எம்முடைய ஞானக்கணவர் சிவர் பரமாத்மா அவர்களுக்கு வணக்கம். எம்முடைய ஞானக்கணவர் சிவர் பரமாத்மா அவர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்கிறார் கடவுள்னா, சொர்க்கம் என்பது நேர்படி கீழே 1 இருக்கும், மேலே 100 இருக்கும், சங்கம யுகத்திலிருந்து 1ல் ஏறணுங்கிறார். அப்படி இந்தாண்ட பக்கத்தில் நரகம், மேலே சுய பெருமைக்காக அலையிற அசுரன் மேலே 1 இருக்கும், கீழே 100 இருக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா நரகம் மேலே இருக்கிற உலகத்திலேயே முதல் கெட்டவன் 1 மேலே இருக்குன்னா, அதுக்கு அடுத்த கெட்டவன் கீழே இருப்பாங்க. அதுதான் கீழே இருப்பானுங்க, அதுதான் நரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அப்போ சொர்க்கம் நரகம்ங்கிறது எப்படி படிக்கட்டு அமைஞ்சிருக்கு, அதுதான் படிக்கட்டுனா ஒன்றும் இல்லை, ஆஸ்தியோடைய படிக்கட்டு. நம்ம வாழக்கூடிய எதிர்கால இடத்தோடைய அமைப்பை தான் நம்ம படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது டைமில் பதிவாகிருக்கு. அது எப்படி பதிவாகுது? டைமில் பதிவாகுது. அது நடுவில் வட்டம் போடுங்க. அந்த வட்டத்தை சங்கம யுகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்படியே அந்த வட்டத்தை ஒட்டி இந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் 1ன்னு கீழே போட்டுட்டு, அதுக்கு மேலே 2, அதுக்கு மேலே 3, அதுக்கு மேலே 4ன்னு வானத்தை மேல் நோக்கி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா, மேலே 100 பேர், இந்த உலகத்தில் 100 பேர் நல்லவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்க 1, 2, 3ன்னு மயிரிழை வித்தியாசத்தில் அப்படியே ரேங்க் போட்டுக்கிட்டே போவாங்க கடவுள். 1வது ரேங்க்கில் 10 பேர் இருக்கலாம், 2வது ரேங்க்கில் 50 பேர் இருக்கலாம், 3வது ரேங்க்கில் 40 பேர் இருக்கலாம். அப்போ 1வது ரேங்க்கில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க தான் முதல் குழு, அவங்க தான் சக்தி யுகத்தில் வருவாங்க. அப்படியே அடுத்தடுத்த திரேதா யுகத்துக்கு அப்படியே வருவாங்க. ஆனால் நரகம் என்பது எப்படி அமைப்பு படிக்கட்டு இருக்குன்னா, மேலே 1 இருக்கும், மேலே 1 போட்டுட்டு அந்த வட்டத்துக்கு பக்கம் இன்னொரு சைடில் மேலே 1 போட்டுட்டு, வானத்து பக்கம் மேலே 1 போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2, 3, 4ன்னு போட்டிங்கன்னா, அந்த மேலே 1 இருக்கிற நரக படிக்கட்டில் தான் 1வது அதர்மம் செய்கிற, அதர்மத்தை சொல்லி கொடுக்குற சுய பெருமைக்காக தாம் பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்கோசரம் கெட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, நான் நல்லவன் அப்படின்னு ஊர் முன்னாடி நல்லவன் வேஷம் போடுறான்ல, அவன்லாம் மேலே 1ல் ரேங்க் படி அவன் ஒளிவுடல் காளி சங்கருங்கிற ஒளிவுடல் மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2, 3, 4, 5ன்னு நீங்கள் அப்படியே ரேங்க் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, மேலே துவாபர யுகம், கீழே கலியுகம், நரகம். இப்படித்தான் தலைகீழ்ப்படி நரகம் அமைந்துள்ளது. அப்போ கீழே வர வர கெட்டவனுங்க குறைவானுங்க. அப்போது சங்கம யுகத்தில் தான் சொர்க்கத்தை நரகத்தை நான் படைக்கிறேன், ரேங்க் போட்டு பதிவு செய்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எதிர்கால